நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 14 மாடுகள் ஒரே இடத்துல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. எல்லா மாடுகளுமே ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒரு ஃபார்மை காலி பண்ணுறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிவிச்சிருக்கா. அப்படி எல்லா மாடுகளும் ஒரு ஆவரேஜ் ரேட்டு, அதாவது பாதி மாடுகள் சினையாக இருக்குது, கறவையும் சினையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா. அப்படி இந்த மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 14 மாடுகளுமே ஒரே இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒரு ஃபார்மை காலி பண்ணுறேன், பார்க்கறதுக்கு ஆள் இல்லாதனால காலி பண்ணுறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இதில் பாதி மாடுகள் சினையும் இருக்குது, கறவையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில மாடுகளுக்கு கண்ணு இருக்குது, சில மாடுகள் கை கறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே ஒரு ஆவரேஜ் ரேட்டு ஒரு 34,000 அந்த ப்ரைஸில் தான் இருக்குது அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா. அப்படி அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, விலை அனுசரிப்பு அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா. அப்படியே ஒரு அர்ஜென்ட் சேல்ஸு, அதாவது ஃபாரின் போகிறதுனால ஒரு அர்ஜென்ட் சேல்ஸு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபார்மை சீக்கிரமாக காலி பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கோபால் டேரி ஃபார்ம் அப்படிங்கிற தென்காசி பக்கத்தில் கோபால் டேரி ஃபார்ம் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக கால் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாட்டோட தகவல் முழுமையாக அவங்களே சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓவராலாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பாதி மாடு சினையாக இருக்குதுங்க, சில கறவையாக இருக்குது, சில கண்ணுகளாக இருக்குது அப்படின்னு தான் கை கறவை மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் பண்ணுங்கள். 14 மாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ரேட்டு 34,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுக்கு சுழி தவறலாம், எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்க மாடுகள் ஃபுல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல்லும் இளம்பல்ல வேணாலும் இருக்கிற கைக்கறவை மாடுகளுக்கு வந்து சில கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 34,000 ஆவரேஜ் ரேட்டு, அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கை கறவை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கறவையும் சினையும் சேர்ந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இது போல் விற்பனை பதிவு வேணும்னா நம்மளோட சேனல் ரொம்ப லாஸ்ட்டில் வரும், கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊருன்னு தெரிஞ்சிங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதிக்கு பக்கத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் போதிய விளக்கங்கள் ஃபுல்லாக தருவாருங்க. இந்த மாடுகள்லாம் வாங்குறவங்களுக்கு ஒரு மில்கிங் மிஷின் இலவசமாக தர்றேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்காரு. அந்த மில்கிங் மிஷின் பின்னாடி வீடியோக்கு கடைசியாக வரும், தாராளமாக அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள்.